நான் வந்து இன்றைக்கி பிரியாணி பாயசம் செய்ய போகிறேன். நெய் ஊற்றிருக்கேன். தெரியுதா? நெய் வரல, ஊற்றிட்டேன். இப்போ முந்திரி சேர்த்துக்கலாம். என்ன பண்ணியிருக்கேன், சாதம் வச்சுருக்கேன். பாதாமும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது சுகர்லெஸ் பால்கோவா. 1 லிட்டர் பால் எடுத்துருக்கேன். பத்திரி தான். இப்போ ஸ்டவ்வுக்கு மாற்றிட்டேன். அதுவும் பால் சேர்த்துட்டு போகிறேன் அப்படியே பச்சையாக. ஒரு லிட்டர் பால். நெய் போட்டோன்னே கலர் மாறி இருக்கு. இப்போ 1 லிட்டர் பால் இல்லை, 1 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கணும். நான் தண்ணியிலே லைட்டாக மஞ்சள் போட்டிருக்கேன். 1 லிட்ரு 1.5 லிட்டர் கூட சேர்த்துக்கலாம். நம்மளுடைய இதை பொறுத்து. தெரியுதா? ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஷூட் பண்ணுறேன். ஷூட்டுன்னா வீடியோ எடுக்கிறேன். ஓகேவா? வீடியோ எடுக்கலாம் யாரும் இல்லை, நானே தான் எடுக்கணும். மூளை கொஞ்சம் வேலை செய்கிறதுல தான். இது சுகர்லெஸ் பால்கோவா. தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். 1/2 கிலோ இருக்குது. 1/2 கேஜி. அது நீங்கள் இங்கிலீஷில் சொல்கிறேம்மா. லைட் போடாமல் எடுத்துட்டேன். அது கொஞ்சம் லைட்டோடு காட்டிடணும். பண்ணிட்டு செம்மையாக இருக்கலாமா, கலர்ஃபுல்லாக இருக்கலாமா. பாதாம் பால் மாதிரி இருக்குது. எங்கள் கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. கரண்டி போட்டால் அதெல்லாம் மூளையே வேலை செய்யாது. மூளையெல்லாம் கடன் கொடுத்துருக்குறோம்மா. பாருங்க, பால் நல்லா திக்காக தான் இருக்குது. ஓகே, போதும். நான் வேக வச்சுட்டேன் லைட்டாக மஞ்சள் போட்டு. இதிலே போட்டால் சாதம் ரொம்ப நேரம் வேகிற மாதிரி இருந்துச்சா, நான் குக்கரில் போட்டுடலான்னு இந்த தடவை இந்த மாதிரி ஐடியா பண்ணியிருக்கேன். சம்பா அரிசிங்க. இது சம்பா அரிசியில் செய்யுங்க பாயசம், நல்லாயிருக்கும். பிரியாணி கூட நல்லாயிருக்கும். ஓகே. நான் முன்னே என்ன பண்ணிட்டேன், முந்திரியும் பாதாமும் ஊற வச்சுட்டேன். தண்ணி இல்லாமவா பேசாது. இது அரைக்குமா என்னன்னு தெரியல, அரைச்சி பார்ப்போம். போதும். இது சுகர்லெஸ் பால்கோவா தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சிருக்கலாம். அது இப்போ ஊற்றிடலாம். என்ன ஆர்டரா செய்கிறீங்க, இவ்வளோ செஞ்சுக்கிறீங்க? கொஞ்சம் செய்யலான்னு போய் அது நிறைய ஆகிப்போச்சுமா. பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு. இதுவும் சேர்த்துடலாம். கொஞ்சம் ஒரு கொதி வந்த பிறகு சேர்த்திடலாம். ஓகே.